பொள்ளாச்சியில் வீத லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு தொடங்க உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். சரியாக எத்தனை மணிக்கு இந்த மாநாடு தொடங்க இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜகுமரன். அரசியல் களத்தில் புதிய அரசியல் அடியெடுத்து வைத்திருக்கும் அண்ணாமலையினுடைய லீடர் அமைப்பின் சார்பில் இன்று முதல் மாநாடு போதை ஒழிப்பு மாநாடாக பொள்ளாச்சியில் இருந்தது. இதற்காக 25,000 இருக்கை வைக்கப்பட்டிருக்கிறார். 30,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். வீத லீடர் அமைப்பை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களில் இருந்தும் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களாக பாரதிய ஜனதா கட்சியில் கடந்த காலத்தில் இருந்தவர்கள், அது மட்டுமல்லாமல் அரசியல் சாரா இளைஞர்கள் அண்ணாமலையினுடைய பேச்சால் கவரப்பட்டு அவருடைய அரசியல் ரீதியிலான கருத்துக்களால் கவரப்பட்டு வீத லீடர்ஸ் அமைப்பில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று கிட்டத்தட்ட மொத்தமாக 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வீத லீடர்ஸ் அமைப்பிலே கடந்த 1-2 மாதங்களுக்குள்ளாக இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அண்ணாமலை நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் பங்கு பெறுவதற்கு நிறைய இளைஞர்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கின்றார்கள். இருக்கைகள் நிரம்ப தொடங்கி இருக்கின்றன. சரியாக 5 மணி மாநாடு தொடங்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்ணாமலையை பொறுத்தவரை கடந்த ஒரு 6 தமிழக முக்கியமான ஒரு அரசியல் தலைவராக வலம் வந்தது. தன்னுடைய துணிச்சலான கருத்துக்களால் அரசியல் களத்தில் தனித்து தெரியக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இருந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தேசிய கட்சிகளோடு தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு தனி அரசியல் இயக்கம் கண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை விரைவில் அதை அரசியல் கட்சியாக ஒரு புதிய பெயருடன் அறிவிக்க இருக்கின்றார். அதற்கு முன்பாக வீத லீடர்ஸ் என்கின்ற இந்த அமைப்பில் அவருடைய ஆதரவு இணைந்து அரசியல் இயக்கமாக தற்போது 30 லட்சம் உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாற்றி இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அண்ணாமலையினுடைய அரசியல் எவ்வாறு இருக்க போகின்றது, தேசிய அரசியலிலிருந்து மாறுபட்டு ஒரு மாநில அரசியலுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய, மாநில சுயாட்சியை வலியுறுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக அண்ணாமலையினுடைய அரசியல் கட்சி இருக்குமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலே அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் மற்றும் அதற்கு பிறகாக பல்வேறு மாற்றங்கள் தென்பட தொடங்கி புதிய கட்சிகள் எல்லாம் ஆட்சிக்கு தமிழக கட்சி போன்ற புதிய கட்சி இளைஞர்களை இருக்கக்கூடிய வந்திருக்கின்றார்கள். பல்வேறு கட்சிகளின் இளம் தலைவர்கள் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலையும் தற்போது புதிய அரசியல் ரீதியிலான தேர்தல் அரசியல் மூலமாக தொடர்கின்றார். எனவே இந்த பயணம் எவ்வாறு போகின்றது, எவ்வளவு அண்ணாமலை தமிழக அரசியலில் அவருக்கான இடம் இருக்கும், முன்பாக தேசிய கட்சி தலைவர் என்கின்ற ஒரு நிலையில் அண்ணாமலை இருந்தார். தனித்த அரசியலில் தலைவர் விரைவில் வெளியிடுவார். ஒரு இயக்கமா துவங்கியிருக்காரு, அமைப்பா துவங்கியிருக்காரு, கட்சியா இயக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அது எப்ப நடக்கும்? நிச்சயமா அவர்கிட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வேகமா எதிர்பார்க்கிறாங்க. நீங்க சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். அதற்கான காலகட்டம் கடிந்து கொண்டிருக்கிறது. அது ரொம்ப வெகு தொலைவில் இல்லை, மிக விரைவிலே அந்த முடிவு எட்டப்படும் என்று தெரிகிறது. தலைவர் அவர்களும் 50 லட்சம் உறுப்பினர் என்ற இலக்கு வைத்திருக்கிறார். அதுவும் அடுத்த உறுப்பினர் சேர்க்கை இன்னும் எளிமைப்படுத்துகிற திட்டம் இருக்கிறது. அதற்கு பிறகு அதிகமான உறுப்பினர்கள் உருவாகி இது போன்ற சேவை இங்க பாக்குறீங்க ஸ்கிரீன்ல, இதுல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மக்களுக்கு போய் சேர்ந்தா கூட இந்த மாநாட்டுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். ஒரு சிலர் அல்ல, நூற்றுக்கணக்கான பேர் தன் மனம் திருந்தி இந்த போதை அடிமையில் இருந்து விடுபட்டாலே இந்த மாநாட்டுக்கு கிடைத்த வெற்றி அண்ணாமலை கிடைத்த வெற்றியா தான் நம்ம பாக்குறோம். முதல் மாநாடு பொள்ளாச்சியில போட்டதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல, பொள்ளாச்சின்னு கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் பாருங்க. பொள்ளாச்சியில இப்ப போடுறோம், மேற்கிருந்து நேர தெற்க திருச்செந்தூர் போறோம், திருச்செந்தூர்ல இருந்து நேர வடக்க சென்னை போறோம். அப்ப எந்த ஊருங்கிறது முக்கியத்துவம் இல்ல, நம்ம என்ன செயல்பாடு, இந்த மாநாட்டு நோக்கம் என்ன என்பதுதான் முக்கியம். வருங்காலங்கள்ல கடந்த பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது திமுகவை கடுமையா எதிர்த்து அரசியல் பண்ணியிருந்தாரு. வருங்காலங்கள்ல யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு, குறிப்பா பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவாரா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்துல இருக்கு. இது பாஜகவை எதிர்த்தா, திமுகவை எதிர்த்தா, தவேகாவை எதிர்த்தாங்கிறதெல்லாம் கிடையாது. தவறை எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு. இன்னைக்கு பாருங்க, ஒரு 10 நாளா ஒரு 4 அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கையினுடைய தன்மையில நீங்க பார்க்கத்தானே செய்றீங்க. எதிர்கட்சி தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலையை திரு அண்ணாமலை அவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி எந்த கட்சியை, ஒரு குறிப்பிட்ட கட்சியை எதிர்க்கணுங்கிறது என்ன நோக்கம், அடிப்படை மக்களுக்கு எது தேவையோ அதை ஓங்கி ஒழிக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை.
பொள்ளாச்சியில் வீத லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு தொடங்க உள்ளது.